ஜாதகத்தில் வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது, யோகி அவயோகி அப்படின்ற கான்செப்ட். இப்போ வந்து என்னென்னா ஜாதகத்தில் வந்து என்னென்னா உங்களுக்குன்னு ஒரு யோகி கிரகம் வந்து இருப்பாங்க. அந்த யோகி இப்போ ஸ்டார் வந்து லாடு தான் அப்படின்னா உங்களுமே வந்து ரொம்ப எப்படி சொல்ற லக்கு கொடுக்கக்கூடிய காடு. ஓகேங்களா? அவயோகின்னு இருப்பாங்க. அவங்க வந்து என்னென்னா அன்லக்கை கொடுக்கக்கூடிய எந்த காடுமே அன்லக்கு கொடுக்காது. ஆனால் அதுக்கான விஷயங்களை கொடுக்கக்கூடிய பிளானட் வந்து அன்லக்கி அவயோகி அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, அவயோகியை வந்து பிடிக்கணும். அதாவது சாட்சிக்காரன் காலில் விழுறத விட சண்டைக்காரன் காலில் விழுறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அப்போ அவயோகி சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து என்னென்னா எஸ்கேப் ஆகிடணும். நீங்கள் அவரை வந்து சரண்டர் ஆகிட்டு நீங்கள் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வந்து வழி போகணும். அது நிறைய நல்லது வந்து ஈர்த்துக்கணும், அதிர்ஷ்டத்தை வந்து நான் ஈர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். யோகியை வந்து பிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து என்னென்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து கேது வந்து யோகியாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேதுக்கு வந்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து யோகி வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அப்படின்னா ஏதாவது பழைய விநாயகர் கோவில் இருக்கும். அந்த விநாயகர் கோவிலில் வந்து போயிட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு அந்த விநாயகருக்கு வந்து என்ன பண்ணணும்னா, எக்ஸாக்டாக சொல்லணும்னா அந்த விநாயகர் கோவிலில் ஏதாச்சும் ஒரு பராமரிப்பு பண்ணி பண்ணலாம். இது வந்து ரொம்ப உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை தரும். சப்போஸ் உங்களுக்கு கேது யோகியாக இருந்தாருன்னா சாதுக்கள் அவங்களுக்கு வந்து என்னென்னா காவி வஸ்திரம் அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கலாம், அவங்களுக்கு சாப்பாடு போடலாம். அப்போ உங்கள் லைஃப்பில் அதிர்ஷ்டம் அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வீனஸ் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து யோகியாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. பெண்களுக்கு வந்து ஏதாச்சும் நீங்கள் நல்லது வாங்கி கொடுக்கணும். ஒரு உங்கள் கூட இருக்கிற பெண்கள் அவங்களுக்குலாம் வந்து ஏதாச்சும் ஸ்வீட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட மனசு குளிர வந்து என்னென்னா உங்களுடைய சுக்கிரன் யோகி வந்து ஆக்டிவேட் ஆகிடுது. அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப சூப்பராக வந்து பக்காவாக வந்துடும். அதுவும் இல்லாமல் வந்து என்னென்னா ஒயிட் கலர் போடலாம், அது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா சில்வர் காப்பு இந்த நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, எனக்கு வந்து சுக்கிரன் வந்து கொஞ்சம் பலமாக இருக்காருன்றதுனால நான் வந்து என்னென்னா அந்த சில்வர் காப்பு வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? அது மாதிரியான விஷயங்கள் செய்யலாம். மேலும் வந்துன்னா மகாலட்சுமி கோயில், அதாவது வந்து பழைய கோயிலுக்கு வந்து என்னென்னா இந்த எண்ணெய் வாங்கி கொடுக்கறது, விளக்குக்கு நெய் தீபம் வாங்க இது பண்ணுறது, இதெல்லாம் வந்து பண்ணிங்கன்னா ரொம்ப அவங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ யாராலுமே தடுக்க முடியாது. ஓகேங்களா? அவங்கள வந்து சாப்பிட்டே பண்ண முடியாது. அப்போ சூரியன் வந்து யோகியாக வராரு அப்படின்னா சிவன் கோயிலுக்கு வந்து பழமையிலேருந்து சிவன் கோயிலுக்கு வந்து ஏதோ ஒரு இது பண்ணுங்க. உங்களால் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு ராஜராஜ சோழன் மாதிரி வசதி இல்லைன்னா கூட உங்களால் வந்து என்னென்னா அந்த இடத்த கூட்டி பெருக்கி உங்களால் ஒரு விளக்கேற்ற முடியல, யாருமே இல்லாத கோயிலில் அது பண்ணலாம். அவங்கள அது பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் கண்டிப்பாக வந்து அந்த யோகி விஷயங்கள் வந்து ஆக்டிவேட் ஆகும். அப்போ சிவன் வந்து என்னென்னா உண்மையான இப்போ நீங்கள் வந்து நிறையா வந்து பேர் பண்ணுற தப்பே வந்து என்னென்னா நிறைய கோயிலாக பெரிய பெரிய ஜனங்களாக வர கோயிலுக்கு வந்து போகிறது அது தப்பு. தப்புன்னு இல்லை, போகலாம். ஆனால் அதை விட எங்கே சாமி வந்து இருப்பாருன்னா இந்த மாதிரி பழமையிலேருந்து சிதிலமடைந்த கோயில்கள்லாம் வந்து சாமி வந்து இருப்பார். அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், தஞ்சாவூர் கங்கை கொண்ட சோழபுரம் ரெண்டுத்துக்குமே நான் போயிருக்கேன். கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு நிறைய பேர் வரமாட்டாங்க. ஆனால் நான் அந்த ஆறாவது எங்கே உணர்ந்தேன்னா கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு தான் உணர்ந்தேன். அப்போ நீங்கள் போக வேண்டிய இடம் அந்த மாதிரியான கோயில்கள், அந்த மாதிரியான இடத்துல வந்து சாமி இருப்பார். ஓகேங்களா? இப்போ செவ்வாய் வந்து யோகியாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாய் வந்து யோகி அப்படின்னு நீங்கள் பிடிக்கினீங்கன்னா ரெட் கலர் ட்ரெஸ் யூஸ் பண்ணலாம், முருகப்பெருமான் வழிபாடு இது பண்ணலாம். ஏதாவது ஒரு சிறிதம் அடைஞ்ச முருகர் கோயிலுக்கு வந்து ஏதாவது நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, போய் விளக்கேற்றிட்டு வாங்க போதும். அது பண்ணுங்க, அதுவே வந்து ஒரு பெரிய வாழ்க்கை வந்து ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும். யார் வந்து எனக்கு திருப்புகழில் அந்த திருப்புகழாக அது என்ன பாட்டு தெரியல, ஆனால் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாள் என்ன செய்யும் வினைதான் என்ன செய்யும், கோல் என்ன செய்யும் கூற்று என்ன செய்யும், குமரேசர் இருத்தாலும் சிலமும் சடங்கும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. அதாவது என்ன கோல் என்ன மாதிரியான விஷயம் இருக்கட்டும், முருகரோட சரணாகந்தத்தை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது அந்த விஷயங்கள் வந்து என்னென்னா உங்களை வந்து வாழ்க்கையில் எங்கேயோ எடுத்துகிட்டு போயிடும் அப்படின்றது தான் கான்செப்ட். ஓகேங்களா? இதெல்லாம் தான் வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து இது பண்ணும். இப்போ வந்து என்னென்னா ஒரு சந்திரன் வந்து யோகியாக வராரு அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணணும், அம்மா வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? எல்லா அம்மா கூட சண்டை வர்றது வந்து சாதாரணமான விஷயம். நான் மட்டும் ரொம்ப ஒழுங்குலாம் கிடையாது. எங்கள் அம்மா கூடலாம் நான் பயங்கரமாக சண்டை போடுவேன். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து ஒரு கேர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிடக்கூடாது. இது மாதிரியான விஷயங்கள் வந்து செய்யணும். ஓகேங்களா? மேலும் அம்மன் கோயில்களுக்கு பழமையான அம்மன் கோயில்களுக்குலாம் ஏதாவது வந்து நீங்கள் நல்லது பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க மேலே. ஓகேங்களா? ராகு வந்து யோகியாக இருக்காரு அப்படின்னு வச்சுன்னா கருநீல கலர் யூஸ் பண்ணலாம்.
கருநீல கலர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது வந்து ஒரு ஓகே. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா சர்வ வழிபாடு, இந்த பாம்பு கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க, புத்து கோயில், அதுக்கெல்லாம் வந்து ஏதாச்சும் ஒரு பராமரிப்பு பணிகள், அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா வந்து ராகு பகவான் அவ்வளோ இதுவாக பாசிட்டிவாக உங்களுக்கு வந்து பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். பாசிட்டிவாக வந்து பலன் கொடுக்க ஆரம்பித்து அப்படியே வேறு லெவலில் வந்து உங்களை வந்து இது பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவார். கேதுக்கு சொல்லியாச்சு. சேட்டனுக்கு வந்து என்னென்னா காவல் தெய்வ வழிபாடு, ஐயப்பன் வழிபாடு, ஐயனார் வழிபாடு, இதெல்லாம் வந்து அந்த மாதிரி கோயில்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க, இது பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். குரு அப்படின்னா குருமார்கள், அவர்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்கள் லைஃப் வந்து ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போயிடுவார். திருச்செந்தூர் முருகர் குருவோட வடிவம் தான், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து வேறு வந்து என்னென்னா குரு சித்தர்களோட ஆலயங்கள்லாம் வந்து ஒரு துப்புரவு பணி செய்யுது. அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய லெவலில் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. வேறு பெஸ்ட்டு என்ன சொல்லலாம்னா இதெல்லாம் பண்ணலாம். மேலும் வந்து ஜாதகம் ஏதாவது பார்க்கணுன்னா 6383866221 நம்பருக்கு வந்து பிங் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும்னாலும் ஜாதகம் ரிலேட்டடாக இருந்தாலும் நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம பக்காவாக வந்து ஜாதகம் பற்றி சொல்லுவோம். ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்க வேணாம், அந்தளவுக்கு பக்காவாக சொல்லிவிடுவோம், ஓகேங்களா. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அதிர்ஷ்டத்தின் தெருவுக்குள் இந்த வீடியோவில் கூட இருக்கலாம். மறக்காமல் 6383866221 நம்பருக்கு வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த்தை போட்டு பக்காவாக ஜாதகம் பார்த்து உங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாருமே வந்து என்னென்னா பெரிய வெற்றியாளராக வரணும், ஓகேங்களா. இதுதான் வந்து கான்செப்ட்டு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.